உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்ய கோரி எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கண்டன தீர்மானத்தை மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு நிராகரித்துள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ராவை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கொண்டு வந்தன. இதற்காக 7 கட்சிகளைச் சேர்ந்த 64 எம்பிக்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான வெங்கையா நாயுடுவிடம் வழங்கப்பட்டது. தீர்மானத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களை காங்கிரஸ் தலைவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். ஆனால் மாநிலங்களவை விதிகளின்படி பதவி நீக்கம் கோரும் தீர்மானத்தை மாநிலங்களவை தலைவர் ஏற்கும் வரை அதில் உள்ள விவரங்களை வெளியிட தடை விதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது குறித்த மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் மூத்த அதிகாரிகளுடன் வெங்கையா நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தீர்மானத்தை வெங்கையா நாயுடு இன்று நிராகரித்துள்ளார். மாநிலங்களவை நடவடிக்கைகளுக்கான விதிகளை மீறி தகவல்களை முன்கூட்டியே வெளியிட்டதாலும் தலைமை நீதிபதிக்கு எதிராக தெரிவித்த 5 புகார்களுக்கு ஆதாரம் இல்லாத காரணத்தாலும் இதனை வெங்கையா நாயுடு நிராகரித்திருக்கிறார். தீர்மானத்தை வெங்கையா நாயுடு நிராகரித்ததால் அதனை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடப்போவதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இரட்டைக்குழல் துப்பாக்கி எல்லாம் இல்லை, ஒற்றைக்குழல் துப்பாக்கிதான் உள்ளது என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நமது புரட்சித் தலைவி அம்மா ஏட்டில் வெளிவந்துள்ள செய்தி குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். இன்னைக்கு ரெட்டை குழல் துப்பாக்கியே கிடையாது. ஒரு குழலும் துப்பாக்கியே இருக்குது. எங்கே ரெட்டை குரல் கிடைக்குது? யார் வச்சுருக்கிறாங்க? ரெட்டை குரல் துப்பாக்கியும் கிடையாது. சும்மா நம்ம பேசுறது அன்னப்பறவைன்னு சொல்கிற மாதிரி இது ரெட்டை குழல் துப்பாக்கி ஒரே குரல் தான், ஒரே குண்டு தான் போகும், 2 குண்டெல்லாம் போகாது. ஆகவே அதெல்லாம் கிடையாது. அது தவறான செய்தியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அதிமுக அதிகாரப்பூர்வ நாளேட்டில் வந்த கட்டுரை தனிப்பட்ட கருத்து என்றும் அதிமுக தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் எடுக்கும் முடிவே கட்சியின் முடிவு என்றும் கைத்தறித்துறை அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய கருத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கட்சியுடைய. பாஜகவும் அதிமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு வருவது 100 விழுக்காடு உண்மை என்று திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். புதுக்கோட்டையை சேர்ந்த திமுக நிர்வாகி முத்துசாமியின் படத்திறப்பு விழாவில் கலந்து கொண்ட மு க ஸ்டாலின் அதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுகவும் பாஜகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்படுவதற்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கிவிட்டதாக அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது புரட்சித் தலைவி அம்மாவில் கட்டுரை வெளிவந்திருப்பது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த மு க ஸ்டாலின், நீட், காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட விவகாரங்களில் அதிமுகவும் பாஜகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக செயல்பட்டு தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துவிட்டதாக சாடினார். துப்பாக்கியாக செயல்படுறது உண்மைதான். எந்த வகையில்னு கேட்டேன்னா, நீட்டு தேர்வை கொண்டு வந்து அதை ஏழை எளிய மக்கள் படிக்க முடியாத அளவுக்கு, மருத்துவக் கல்லூரி படிக்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆக இரட்டைக்குழு துப்பாக்கியில் செயல்பட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, காவேரி பிரச்சனையும் கூட காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு தந்ததற்கு பிறகு கூட அதை அமைக்க முடியாது என்று மத்திய அரசு பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒத்துவதுகிற அடிபணிந்து கிடக்கக்கூடிய அதிமுக ஆட்சி ஆக இரட்டைக்குழு துப்பாக்கிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருப்புக்கோட்டை கல்லூரி மாணவிகளுக்கு பேராசிரியர் நிர்மலா தேவி பாலியல் வலை வீசியது தொடர்பான வழக்கில் உதவி பேராசிரியர் முருகனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மாணவிகளுக்கு பாலியல் வலை வீசிய குற்றச்சாட்டில் பேராசிரியர் நிர்மலா தேவியிடம் சிபிசிஐடி போலீசார் 4வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பதால் பல உண்மைகள் வெளிவரும் என்றும் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மதுரை காமராசர் பல்கலைக்கழக புத்தாக்க பயிற்சி இயக்குநர் கலைச்செல்வனிடம் விசாரணை தொடங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் நிர்மலா தேவி குறுகிய காலத்தில் அதிக அளவில் சொத்துக்கள் வாங்கி குவிக்கப்பட்டதாகவும் அது குறித்து 20க்கும் மேற்பட்ட நகராட்சி அலுவலர்கள் மற்றும் வழக்கில் தொடர்புடையவர்களிடமும் விசாரணை நடைபெறுகிறது. இந்த நிலையில் தலைமறைவாக இருந்ததாக கூறப்பட்ட உதவி பேராசிரியர் முருகன் இன்று காலை பல்கலைக்கழக பதிவேட்டில் கையெழுத்திட வந்தபோது அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தலைமறைவாக உள்ள ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமியை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனால் மாணவிகளுக்கு பாலியல் வலை வீசிய வழக்கில் பல உண்மைகள் மற்றும் அதில் தொடர்புடையவர்கள் குறித்த தகவல் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக நீடித்து வந்த கடல் சீற்றம் இன்று இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. எனினும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் தமிழக கடலோர பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராமன்துறை, கொட்டில்பாடு கடலோர பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 8 படகுகள் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டன. வல்லவிளை, கொட்டில்பாடு பகுதிகளில் 5 வீடுகள் இடிந்தன. தேங்காய்பட்டினம் கடலோர சாலை கடல் அரிப்பால் துண்டிக்கப்பட்டது. ஆழிக்கல், ராஜமங்கலம், தூத்தூர், மார்த்தாண்டம் துறை போன்ற பகுதிகளில்
கடல் நீர் ஊருக்குள் புகுந்தது. இந்த நிலையில் இன்று இயல்பு நிலை திரும்பியிருக்கிறது. கன்னியாகுமரி, ராஜக்கமங்கலம், குளச்சல், தேங்காய்பட்டினம், நீரோடி உள்ளிட்ட கடல் பகுதிகளில் அமைதி நிலவுகிறது. எனினும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. கடலின் இன்றைய சூழ்நிலையை பார்த்து அதன் அடிப்படையில் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லப் போவதாக மீனவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல நாகை மாவட்டத்திலும் கடல் அலை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் 3வது நாளாக மீன்பிடிக்க செல்லவில்லை. கடலின் சீற்றம் தணிந்த போதிலும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று நெல்லை மாவட்ட மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ராஜதுரை கேட்டுக் கொண்டுள்ளார். இதனால் இடிந்தகரை, உவரி, கூத்தன்குழி, பெருமணல், கூட்டப்பனை உட்பட 10 கிராமங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று 3வது நாளாக கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. கடல் சீற்றம் தணிந்ததை தொடர்ந்து ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்களை கடலுக்குள் செல்ல அதிகாரிகள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். 2 நாள் தடைக்கு பிறகு 3000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க சென்றனர். மேலும் அக்னி தீர்த்த கடலில் குளிப்பதற்கு பக்தர்களுக்கு விதிக்கப்பட்ட தடையும் நீக்கப்பட்டுள்ளது. இதேபோல கடற்கரையில் பூச்சிகளை நடத்தவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எனினும் தனுஷ்கோடி பகுதிக்கு வாகனங்கள் செல்வதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது.